இது மீன் கறியா இல்ல பாம்பு கறியா? நாங்க வாங்கி கொடுத்த மீன் கோழி எல்லாத்தையும் அந்த அக்கா செம்மையா சமைச்சிட்டாங்க. நேரா அந்த அக்கா வீட்டுக்கு போய் சாப்பாடுலாம் எடுத்துக்கின்னு பக்கத்துல ஒரு காட்டுக்கு வந்துட்டாங்க. ராஜா தான் எல்லாருக்கும் பரிமாறிட்டே இருந்தான். எல்லாம் சாப்பிட்டு வாங்கிட்டே இருந்தாங்க. ராஜா சாப்பிடவே இல்லை. போங்கடாப்பா, உங்களை பார்த்தா என்னால சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு அவன் சாப்பாடு போட்டு ஓரமா கிளம்பிட்டான். மீன் குழம்பு வறுவல் சிக்கன் சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க. அந்த அக்கா செம்மையா சமைச்சு என்னடா இது பாம்பு கறி மாதிரி இருக்கு. அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களே போட்டு தின்ன வேண்டியதுதான். எல்லாம் இஷ்டத்துக்கு அடிச்சு நொறுக்கிட்டாங்க. சாப்பிடுற வரைக்கும் தெரியல. இங்க பாருங்க, நம்ம அண்ணனுக்கு ஜீரணாகல போல கிளக்கலையா பிடிச்சி தொங்கிட்டு இருக்காரு. அவருக்கு மட்டும்தான் பிரச்சனைன்னு பார்த்தா எல்லாருக்கும் அதே பிரச்சனை தாங்க. சரி, இதுக்கப்புறம் இங்க இருந்து என்ன பண்றது, கிளம்புன்னு சொல்லிட்டு நம்ம அண்டா குண்டா டீப் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துன்னு ஒரு கடைக்கு வந்துட்டாங்க. கடைக்கு எதுக்கு வந்தனோ, அந்த அண்டா குண்டா டீப் பண்ணி எல்லாம் நம்மளுது கிடையாது, அந்த சமைச்சு கொடுத்த அக்காவோடது. சோ கடையில இருந்து 2 பிளாஸ்டிக் பக்கெட்டை வாங்கி மீந்து போன மீன் குழம்பு சோறு ரசம் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டோம். எடுத்துன்னு போனா கூட நம்ம வச்சு சாப்பிடலாம். குருவிஸ், நாங்க வீட்டுக்கு போயிட்டே இருக்கும்போது ஒரு பிளேஸ் ஒன்னு செம்மையா இருந்துச்சு. அந்த இடத்துல வண்டியை ஓரமா கட்டிட்டு அவங்களுக்கு என்னென்ன ஸ்டைல்ல போட்டோஸ் வீடியோஸ் வேணுமோ சும்மா சொல்லிட்டு எடுத்து தான் குருவிஸ் வீட்டுக்கே போனோம்.